Please subscribe Sadhguru Sai Creations. நம்மளோட இடுப்புக்கு கீழே, அதாவது இது இந்த உடம்பு சிலனா அண்டக்கட்டுன்னு சொல்லுவாங்க, நெறி கட்டிடுச்சும்பாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த நரம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 அக்கு பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்தாலே போதும், இந்த இடி பிரச்சனைலாம் காணாமல் போயிடும். பார்க்கும்போது பாருங்கள், அபிஷேகம் பண்ண தண்ணி கீழே கொட்டுற மாதிரியே இருக்கும் இல்லையா? இதுக்கு பேர் தான் லிங்க முத்திரை. ஸோ இப்படி வச்சுட்டு கண்ணை மூடிக்கோங்க, ரிலாக்ஸாக உச்சி முதல் பாதம் வரை அப்படியே மூச்சு மட்டும் டீப் ப்ரீத், இன்ஹேல் எக்ஸேல் மட்டும் அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம். ஆகா, பொண்ணு நல்லா இருக்குது, மாப்பிள்ளை கொஞ்சம் வீக்காக இருக்கார், இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை கொண்டு போவாங்க அழகாக. அந்த காலத்தில் அதை இந்த காலத்தில் கிடையாது. வாழ்க்கை வெற்றி பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா தாம்பத்தியமும் மிக மிக முக்கியமான விஷயந்தான். டிவைன் நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தில் போகும் பார்த்தீங்களா, ஒரு ட்ராவல் யூனிட், ட்ராவல் ஃபங்க்ஷன், ட்ராவல் பாத், அங்கே வீக்காயிடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பதிவு முக்கியமான பதிவு கூட. சில பேர் இதெல்லாம் போய் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்றைக்கி நிறைய பேசும் பொருளாகவே இருக்குது. இதனால தான் ஒரு லைஃபே பல பிரச்சனைகளை கேள்விக்குறியாகவே இருக்குது. அதனால் இந்த பாயிண்ட். ஸோ இது ஜென்ரல் மெடிசன், மருத்துவம். ஸோ இந்த மருத்துவத்தை பார்த்திங்கனாக்கா மருத்துவமாக பார்க்கணும். அதுக்கான சில சிக்னிஃபிகேஷன், எதனால், ஏன், எப்படி, எதுக்கு, அதான் விஷயமான விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இடி, அதாவது எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடல் சூடு மெயின். ஃபஸ்ட்டு ஹீட். அதேமாதிரி கண்ட தண்ணி குடிக்கிற முக்கியமான ஆண்களுக்கு ஏன் இது பிரச்சனை ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும், மூளை அதிகமாக பயப்படுதல், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இது மெயின். அதாவது நீங்கள் ஹீட் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், நம்மளுடைய பர்சனல் பார்ட்னர்கிட்ட போகும் பொழுது ஒரு விஷயம் நடக்குது, பயம். ஆகா, இது தொட்டு நம்ம மூளைக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் பழக்கம், பலவீனம், பலமான ஒரு விஷயம் எதுவுமே நம்ம சாப்பிட்றது கிடையாது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா, ஒரு மாமியார் வீட்டுக்கோ இல்லை நம்ம ஊருக்கு போகும்பொழுது வெடக்கோழியாக பார்த்து அடிடா அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் ஸ்ட்ரென்த்துக்காக. அவங்க மறைமுகமாக பல விஷயங்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க, சூப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இப்போ இருக்கா? இல்லை, எல்லாமே ஜங்க் ஃபுட்டு. போனோம்னா ஈஸியாக 2 பிஸ்கட் வச்சு அனுப்பிச்சிடுறாங்க, ஒரு காஃபி, டீ. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பார்த்து செய்வாங்க. மகள் நல்லாக இருக்க வேண்டாம், மருமகன் நல்லா இருக்கணும், அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். பார்த்து அவங்க கொடுத்த உணவுலாம் பார்த்திங்கனாக்கா முருங்கைக்காவாக இருக்கும், பார்த்திங்கனாக்கா நாட்டுக்கோழியாக இருக்கும், சூப்பாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா எதுக்கு தேவை, தாம்பத்தியத்திற்கு தேவையான உணவாகவே இருக்கும். அவங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆகா, பொண்ணு நல்லா இருக்குது, மாப்பிள்ளை கொஞ்சம் வீக்காக இருக்கார், இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை கொண்டு போவாங்க அழகாக. அந்த காலத்தில் அதை இந்த காலத்தில் கிடையாது. கூட்டு குடும்பமும் அதுக்கான மருத்துவ சேவையும் அதுக்கான விஷயங்கள் யாருமே கொடுக்கறது கிடையாது. ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடி ப்ராப்ளம்க்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடல் சூடு, இன்னொன்று பார்த்திங்கன்னா பயம், இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸு, அதிகப்படியான சிஸ்டம் ஒர்க். உட்காந்து டே ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க, மாற்றி செய்யும்பொழுது உடல் இயக்கம், மூளையின் இயக்கம் பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகும். காரணம் என்ன? நம்மளுடைய ஒரு அழகான ஒரு மூளையை கசக்கி அதை பயமுறுத்தி அதை அவ்வளோ அழகாக வைக்கிறதுனால என்ன ஆகுது, நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தில் போகும் பார்த்திங்கன்னா, ஒரு ட்ராவல் யூனிட், ட்ராவல் ஃபங்க்ஷன், ட்ராவல் பாத், அங்கே வீக்காயிடும். ஸோ மனசு வீக்காயிடும், மூளை வீக்காயிடும். அதனால் பார்த்திங்கனாக்கா இந்த இடி ஃபார்மும் வந்துடுது. சரி, அதுக்கான இன்றைக்கி ஒரு முத்திரை இருக்குது, அதுக்கான ஒரு பட்டன் இருக்குது. அதை மட்டும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாலே போதும். மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பராக நான் சொல்லி கொடுக்குறேன். அவுட் அப்ளிகேஷன், அதாவது இதுக்கு பேர் லேப்பனம் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நான் அழகாக உங்களுக்கு சொல்லித்தரேன். உளவாக, அதாவது உளவாக அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? உளவியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான தான் அந்த மருந்துலேயே சூப்பராகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா உணவாக, அதுதான் நம்ம சாப்பிட போகிறோம். என்னென்ன? மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு கவுனி. இந்த 2மே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வாங்கிக்கோங்க. நல்லா பொன்னுரலாக வறுத்துக்கோங்க. 2யுமே பொன்னுரலாக வறுத்துக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தான் காலையில் நீங்கள் கஞ்சாவே எடுத்துக்கணும். சும்மா லைட்டாக 2 ஸ்பூன் போட்டு நல்லா கஞ்சி மாதிரி காலையிலேருந்து எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்கள் எப்போதும் போல் உங்கள் டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க. உள்ளே உணவு, அதாவது நரம்பு குழாய்கள், அதேமாரி ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய ரத்தம் போகும் வரும். அதுக்கான ஸ்டிமுலேஷன் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு தான் எனக்கு அழகான ஒரு பாயிண்ட் காட்ட போகிறேன். ஆனால் உள்ளொலி பெருக்கி வெளியொலி பெருக்கணும் இல்லையா? நரம்புகள் வலுப்பட வேணும் இல்லையா? நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி அஸ்வகந்தா இருக்குது, பார்த்திங்கன்னா சிலாசித்து இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ். ஆனால்
உள்ளொளி பெருக்கி உள்ள ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய அந்த மனம் சார்ந்த உளவியல் சார்ந்த உடல் இயல், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காம்பினேஷன். அதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி இல்லாமல் போயிடுது. போகும்போதே ஒரு வேளை முன்னாடியே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும். அந்த பயத்தோடையே போகும்போது அதுதான் செஞ்சு கொடுக்கும் உங்கள் மூளை. நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், என் மைண்ட் நல்லா இருக்குது, நான் நல்லபடியாக இருப்பேன் அப்படிங்கிறது முதல்ல ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும். ஒரே நாள் செஞ்சுட்டு ஒரே நாளில் நம்ம ப்ராசஸ் பண்ணால் ஐயோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை நினைக்கக்கூடாது. மனசு 15 பயத்தாலேயே பாதி விஷயத்துலேயே நம்ம என்ன பண்ணுறோம், போகும்பொழுது பயம்தான் இது சீக்கிரமாகவே ஈடிக்கான மைண்ட் ப்ரெஷரில் நடக்கக்கூடிய விஷயம். அடுத்தது உடல் ப்ரெஷர். அப்போது என்ன ஆகுது, உடல் மனம் அப்புறம் உயிர், இந்த 3மே கலக்கிறது தான் பார்த்திங்கன்னா தாம்பத்தியம். போனோடனே அவசரப்படக்கூடாது. அதே மாதிரி பல கட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குற விஷயம். ஆக ஒரே ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா உணவு, கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் கஞ்சா உணவோ எப்படியோ இட்லியோ தோசையோ அந்த மாதிரியே கொண்டு வந்துடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாயிண்ட்டு, அற்புதமான பாயிண்ட்டு. காலில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல வந்து கணுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க கைக்கு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன், யார் பண்ணுறாங்களோ ஓனாகவே பண்ணிக்கலாம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு 4 விரல் 1 2 3 4 4 விரல் வச்சுட்டிங்கனாக்கா இப்படி கை வச்சிங்கன்னா இதான் அந்த பாயிண்ட். இதை பார்த்திங்கனாலே ஸ்டிமுலேஷன். இந்த பாயிண்ட்டை நம்ம அவங்கவுங்க உடம்புக்கு அவங்கவுங்க அந்த 4 விரல். அப்போ சில பேர் வந்து இங்கே வைக்கணுமா, இங்கே வைக்காம தேவையில்லை, அந்த முட்டி கீழே இறங்குது பார்த்திங்களா, அங்கேயே வச்சுக்கலாம், இது போதும். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம அழுத்தி பண்ணோம்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே அமுக்கும் போதே ஒரு பெயின் இருக்கும், அதையே நம்ம உணரலாம், நல்ல ஒரு பெயின் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அது சுகமான வலி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ நல்லா அழுத்தி கையாலையும் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது பேனை வச்சு ஸ்டிமுலேட் பண்ணலாம். அதுக்குன்னு போட்டு ரொம்ப குத்தக்கூடாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சும்மா ஜஸ்ட் ஸ்டிமுலேஷன், ஓகேங்களா. அதுமாதிரி காலையில் ஒரு 10 வாட்டி, ஈவினிங் ஒரு 10 வாட்டி, நைட் ஒரு 10 வாட்டி சும்மா இருக்கும் போதே இப்படி பண்ணிட்டு இருந்தாலே போதுமான விஷயந்தான். ஸோ நல்லா அழுத்திட்டு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் கூட விடும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டோட இதே சூப்பர். அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட இடுப்புக்கு கீழே, அதாவது இது இந்த உடம்பு சிலனா அண்டைக்கட்டுன்னு சொல்லுவாங்க, நெறி கட்டி இடிச்சும்பாங்க. காரணம் என்ன தெரியுங்களா, அந்த நரம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயோ காயம்பட்டிருக்கும், பார்த்திங்கன்னா இங்கே நெறி கட்டியிருக்கும். மெயின் பாயிண்ட் 2 அக்கு பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்தாலே போதும், இந்த இடி பிரச்சனைலாம் காணாமல் போயிடும். இப்போ பார்த்திங்கனாக்கா அடுத்தது இது தொப்புலேருந்து 2 விரல் போதும் இந்த இடம். இதை 1 2 3 4 5 அதேமாதிரி கிளாக் வைஸ் இந்த இடம் தொப்புலேருந்து நம்ம வந்து 2 இது போதும், சரிங்களா. தொப்புலேருந்து கை வச்சிங்கனாக்கா 2 இந்த அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த கேப், அதாவது 2 இடம் சேரும் போது இந்த இடம் இந்த கேப்பில் 1, இதுதான் ரொம்ப முக்கியம். 1 2 3 4 5 அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ இந்த இடம் இப்போ பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் வரும், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை ஸ்டிமுலேட் லைட்டாக அப்படி இப்படி பண்ணாலே போதுமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 கரெக்டாக அந்த கவ்வுன்னு சொல்லுவாங்க கேப், இந்த கேப்பில் நல்ல 1 2 3 அதுக்கப்புறம் இதை பண்ணாலே போதுமான விஷயம். பார்த்திங்கனாக்கா இது தொப்புலேருந்து பார்த்திங்கனாக்கா இந்த 2 விரல் வச்சுட்டாக்கா இந்த இடம் இந்த பாயிண்ட்டு. இதை மெல்லமாக ரொம்ப அழுத்த தேவையில்லை. 1 2 3 4 5 1 2 3 4 5 அவ்வளோதான். இதை ஸ்டிமுலேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது பார்த்திங்கன்னா இது டைமென்ஷன். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த கவர்ட்டன்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ் நம்மளே கூட பண்ணிக்கலாம், நின்றுட்டு பண்ணலாம். 1 2 3 இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஒரு பண்ணால் போதும். இதை வந்து நம்ம நின்றுக்கிட்டே நமக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஆள்காட்டி விரல் இல்லைனா பெருவிரலை நம்மளே கூட பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, உணவு ரொம்ப முக்கியம். இப்போ லேப்பனம் தைலத்தை நம்ம பார்க்கலாம். லேப்பனம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஈஸி, நிறைய மருந்து இருக்குது. லேப்பனம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த தாம்பத்தியத்துக்கான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா லேப்பனம். அதில் நிறையா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக என்ன, ஆர்கனுக்கு நல்ல ரத்த ஓட்டம் இருக்க வேண்டும். அங்கே எங்கே தடைப்படுது, டெசில்ஸில் லாக் ஆகும். ஆக என்னாகும், சில பேருக்கு நரம்பு சுருட்டி இருக்கும், வெரிகோசிஸ் பார்த்திங்கனாக்கா வெறிக்கொட்டையில் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதுக்கான விஷயம் எங்கே லாக் ஆகுது, அந்த பட்டனை ஸ்டிமுலேட் பண்ண போகிறோம். அப்போ லேப்பன தைலம் என்ன தேவைப்படும், ரொம்ப சிம்பிள். ஆலிவ் ஆயில் 100 கிராம், கரிஞ்சீரக எண்ணெய் 100 கிராம். இந்த 2யுமே மிக்ஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான். இதுவே அழகாக கரிஞ்சீரக எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆலிவ் எண்ணெய் உள்ளே புகுந்து உங்களுடைய அணுக்களாக இருக்கட்டும் நரம்புகளாக இருக்கட்டும் வலுப்பட வைக்கும். இதுதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 2 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணாலே போதுமான விஷயம். சிம்பிளாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடுங்க. இதுதான் நரம்புகளை நரம்புகளாகவும் பலமாகவும் வளமாகவும் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஆயில். இந்த ஆயிலை நீங்கள் வந்து நீங்கள் மேலே அப்ளை பண்ணாலே போதுமான விஷயம். லீவ் இட், அவ்வளோதான்.
இது வந்து உள்ளே ஊடுருவி இரவு முழுக்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய, சில பேர் சொல்லுவாங்க சார் ஆயில் அந்த கசகசன்னு இருக்குது சார். 100% ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற உங்களுடைய ஹீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணி அடுத்த ஒரு ½ அன் ஹவரில் உங்களுக்கு எப்பொழுதும் போல தான் ஃபீல் ஆகுங்க. வந்து அந்த கசகசப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. இதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மறுமலர்ச்சிக்கு வரும். அப்போது அரிசி கருப்பு கவுனி மாப்பிள சம்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த எண்ணெய் முறை, ஆலிவ் ஆயில் கரிஞ்சீரக எண்ணெய், இதுக்கு மேலே என்ன வேணும்? இதை மட்டும் யூஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு இந்த ஈடி ப்ராப்ளம் சுத்தமாக நின்று போயிடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்கிரமாக விந்து முந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம், உடல், இயக்கம், உயிர், ஆற்றல், இதை எல்லாமே இந்த 3லேயே கண்ட்ரோல் பண்ணி சூப்பராக கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் தியான மெத்தட். தியானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தீயாய் எரிந்து கொண்டிருக்கும் ஆவணத்தை, பயத்தை போக்கிவிடும். சூப்பரான ஒரு முத்திரை, லிங்க முத்திரை போட்டாலே போதுமான விஷயந்தான். இந்த லிங்க முத்திரையை நம்ம காலையில் ஈவினிங் போட்டு பாருங்கள், லிங்கம் வலுப்படும், மூளை கெட்டிப்படும். அப்போது மூளை கெட்டிப்படும்னா சிதறி இருக்கிற பயம் இருக்கிற ஆடும்ல ஸ்ட்ராங்காக நிற்கும், ஒரு உறுதியாக இருக்கும் எல்லாமே. இந்த லிங்க முத்திரை போட்டாலே போதுமான விஷயம். ஒரு 2-3 நிமிஷம் போடுங்க. லிங்க முத்திரை ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். இப்படி வச்சுட்டு லிங்கம் மேலே இருக்கும், ஆவுடைய வந்து இப்படி பாருங்கள் கீழே இருக்கும். பாருங்களேன், பார்க்கும்போது பாருங்கள் அபிஷேகம் பண்ண தண்ணி கீழே கொட்டுற மாதிரியே இருக்கும் இல்லையா? இதுக்கு பேர் தான் லிங்க முத்திரை. ஸோ இப்படி வச்சுட்டு கண்ணை மூடிக்கோங்க, ரிலாக்ஸாக உச்சி முதல் பாதம் வரை அப்படியே மூச்சு மட்டும் டீப் ப்ரீத், இன்ஹேல் எக்ஸேல் மட்டும் அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பண்ணி பாருங்கள். உடல் இயக்கம் நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே வலுப்படும். ஸோ இது லிங்க முத்திரை. ஸோ இது பண்ணாலே போதுமான விஷயந்தான். இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஆக ஆயில் நன்றாக இருக்கும், தாம்பத்தியம் நல்லாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. என்னால் முடியும் என்ற பெரிய ஒரு தாரக மந்திரத்தை உடம்புல வச்சுக்கணும். என்னால் முடியும், நான் உறுதியாக இருக்கிறேன், என் இயக்கம் எல்லாம் உறுதியாக இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து தாரக மந்திரமாகவே வச்சுக்கலாம். வெற்றி கண்ட ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். வாழ்க்கை வெற்றி பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானனா தாம்பத்தியமும் மிக மிக முக்கியமான விஷயந்தான். டிவைன், அதாவது சொல்லுவாங்க தாம்பத்தியம் என்பது ஒரு தெய்வீகம். அது அழகாக பூ போல அழகான விஷயங்களாக நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செய்கிறதுக்கும் உடல் இயக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதாரமும் 2வது நமக்கு சூழ்நிலை தான் இவ்வளோ பிரச்சனைகளே காரணமாக இருக்கும். நம்மளே தாழ்த்திக்கக்கூடாது, காலம் தாழ்த்திக்கக்கூடாது. ஆக மொத்தத்தில் நமக்கு ஏதாவது நம்மளுடைய இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகள், போடும் உடைகள், அதேமாதிரி நிறைய விஷயங்கள் இது காரணமாக இருக்கும். அதை ஆராய்ஞ்சி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இயக்கத்திற்கு கொண்டு வந்துட்டாலே போதும். ஆக இந்த மாதிரியான உணவுகள், இந்த மாதிரியான புள்ளிகள், இந்த மாதிரியான சில மனம் இருந்தாலே போதும், வாழ்க்கை மனமாக மணக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.